நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன், வைத்திலிங்கம், ஓபிஎஸ்லாம் சந்திச்சாங்க. ஒரு பக்கம் நகைச்சுவையாக இருந்துச்சு, ஒரு பக்கம் பரிதாபமாக இருந்துச்சு அவங்க நிலைமையை பார்த்து. நீங்கள் பிஜேபி கூட்டணியில் இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாகி பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டு, அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கோம்னு சொல்லி. ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருக்கோம், இப்போ இருக்கீங்களா இல்லையான்ற கேள்வி வருது இல்லை. பாஜகவை நம்பி போகிறவங்களுக்கு என்ன நிலைமை, நட்டாத்தில் விட்டுட்டு பிஜேபி இப்போ இவங்கள, அதுதான் உண்மை. அதை வெளியில் சொல்ல முடியாமல் வீட்டுக்குள்ளே இருக்கோம், வீட்டுக்குள்ளே இருக்கான்றாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டை விட்டு வெளில வராமல் பண்ணிட்டாங்களா அவங்கள. ரெட்டலா சின்னம் இல்லை, தாமரை சின்னத்தை நின்று போயிட வேண்டியதானே. தேர்தலே நிற்காம கூட இருக்கலாம், புறக்கணிக்கணும்னு சொல்லலாம். பிஜேபிக்கு ஓபிஎஸ் விட ஒரு சிறந்த தொண்டன் இருக்க முடியுமா? நீ கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுற வரைக்கும் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், அவங்களா போய் சொல்கிற வரைக்கும் நம்ம கூட விட்டு வெளில வர மாட்டோம், கூட்டணியில் இருக்கிறதா தான் அர்த்தம். அவங்க விட்டு வெளில தள்ளினாங்கன்னா வெளில வருவோம். நேற்று தூத்துக்குடி போனார, அவ்வளோ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அவரை அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இங்கே வந்து உட்காரணும், அவங்கள பார்க்க போகிறோமே, ஏதாவது ஒரு 500 கோடி 1000 கோடி கொடுத்துட்டு வருவோன்ற கூட எண்ணம் கூட இல்லை. மோடி வந்து எந்த இது நடக்காதுன்றீங்க. நீங்கள் திருக்குறள் பேசினாலும் சரி, ஔவையார் பாட்டு பாடினாலும் சரி, ஏமாத்துறான்றது புரியாது. நம்ம பாஷையில் பேசி நம்மளை ஏமாத்த வந்திருக்கியா நீ அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க. இங்கே எடுபடவே படாது. நம்ம ஒரு மாநில தலைவர் கொடுத்துட்டா அதை வச்சுக்கிட்டு அவங்க உள்ளூரில் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருக்கலாம். எல்லாம் இப்போ பாருங்க, கேடி கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சவிக்கி கொலகாரம் கற்பழிப்பு எல்லாரும் பிஜேபியில் சேர்த்தான்ல. இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள கூட்டு சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக சேர்க்குறாங்கன்னா ஒன்றும் காரணம் இல்லாமல் சேர்க்கல. அவர் மோடிக்கு இவ்வளோ நாளும் விசுவாசமாக இருந்ததுக்கு அவரை கடைசியில் நட்டாத்தில் விட்டுடுவாங்களோன்னு நமக்கு ஒரு கவலையாக தான் இருக்குது. என்ன சரி நடக்குதுன்னு பார்ப்போம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மதன். இப்போ நேற்று ஓபிஎஸ் பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. ஏற்கனவே ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்தது. மோடி வந்திருக்கிறாரு, அண்ணாமலை பாத யாத்திரை இறுதி யாத்திரையை நிறைவு செஞ்சிருக்கிறாரு. இறுதி யாத்திரையா அவங்களே போட்டுக்கிறாங்க, இறுதி யாத்திரைன்னு தான் சொல்றாங்க. அண்ணாமலையோட இறுதி யாத்திரை அப்படிதான் நியூஸே கொடுத்துருக்காங்க. நிறைவு யாத்திரைன்னு போடணும், நிறைவு யாத்திரைன்னு போட்டிருக்கணும் தான், இறுதி யாத்திரைன்னு சொல்றாங்க. சரி, எல்லாம் மீனிங் ஒண்ணு தானே அப்படின்னு நானும் சொல்றேன். சரி, அதுல ஓபிஎஸ் வருவாரு, டிடிவி வருவாங்க, மிக முக்கியமான பார்ட்னர் ஆச்சே. அப்படிலாம் பார்த்தா ஜி.கே. வாசனை கூப்பிட்டு வச்சு அவர் தான் வழி நடத்துவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஜி.கே. வாசனுக்கு ஒரு தொகுதியில் கூட பெரிய ஓட்டு வங்கி கிடையாது. ஆனால் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் அதிமுகவுடைய ஒரு ஒரு ஓட்டு வங்கி ஒரு பிரிவு இருக்குது. அவங்க வரலையே அப்படின்றது ஒரு சர்ச்சையாகிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா தாமரை சின்னத்தில் நிற்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்தது. அதை ஒட்டி தான் அவங்க பத்திரிகையாளர் சந்திச்சாங்க. அவங்க பேசுனதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன? நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன், வைத்திலிங்கம், ஓபிஎஸ்லாம் சந்திச்சாங்க. ஒரு பக்கம் நகைச்சுவையாக இருந்துச்சு, ஒரு பக்கம் பரிதாபமாக இருந்துச்சு அவங்க நிலைமையை பார்த்து. என்னங்க சீரியஸாக பேசிட்டு இருக்கிறாங்க? என்ன சீரியஸா? முதல் கேள்வி என்ன கேள்வி கேட்டார் நிருபர், நீங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாகி பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டு, அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கோம்னு சொல்லி. ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருக்கோம், இப்போ இருக்கீங்களா இல்லையான்ற கேள்வி வருது இல்லை. இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க, சூழல் எழுந்துச்சு இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வீட்டில் தாங்க இருக்கிறோம், விருந்தினர் வராங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மிச்சம் மீதியை நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். மிச்சம் மீதி தான் உங்களுக்கு தொகுதி கிடைக்குமான்ற கேள்வி வந்துருச்சு உடனே. அப்படிலாம் நீங்கள் அதை எடுத்துக்கூடாது. பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும். ஏன் கூப்பிடலன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கூப்பிடலை. மோடி பொதுக்கூட்டத்துக்கு ஏன் கூப்பிடலை அப்படின்றதான் கேள்வி. கூப்பிடலன்றதுனால இவங்க கூட்டணி தலைவர்கள்லாம் மோடி மேடையில் ஏற்றணுன்றது அவங்களோட நோக்கமே. அதுக்கு தான் முத நாளே யாரோ வராங்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. கோயம்புத்தூர் நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பாருங்க, 5 மணிக்கு நடக்குது பாருங்கன்னாங்க. கடைசியில் ஒன்றுமே நடக்கல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்களாம் கொண்டாந்து மேடையில் ஏற்றி காட்டணுன்ற மாதிரி ஏதோ முக்கிய புள்ளிகள் வராங்க போறாங்கன்னாங்க. யாரும் முக்கில் போட்டுருக்கு, அதனால யாரும் கூப்பிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. அப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மேடையில் ஏற்றும் பொழுது ஓபிஎஸ் ஏற்றிருக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல தேவநாதன் யாதவ் வந்திருக்கிறாரு, தமிழறிவு மணியன் வந்திருக்கிறாரு, ஏசி சண்முகம் வந்திருக்கிறாரு, பச்சமுத்து வந்திருக்காரு, அவங்க பாண்டியன் வந்திருக்காரு, வந்திருக்காரு. வாசன் தான் எங்களை வழி நடத்துவார் தேர்தல் வர வரைக்கும்.
அடுத்த 100 நாளைக்கு பாருங்க. ஆமா, அவர் தான் எங்களை வழிநடத்த போறாரு அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. அப்ப வாசன் வந்து ஓபிஎஸோட பெரிய தலைவரா? வீட்டுக்குள்ளே இருக்கன்றீங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவர் வழிநடத்த தகுதி இல்லாதவர் ஆயிட்டாரா? இல்ல, 2 முறை முதல்வராக இருந்திருக்காரு, 3 முறை முதல்வராக இருந்திருக்காரு. அவர் ஒரு கட்சியோட பகுதியினுடைய தலைவராக இருக்காரு, ஒருங்கிணைப்பாளரா. அப்படி இருக்கும்போது அவர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவர் வந்து உங்களை வழிநடத்துறதுக்கு தகுதி இல்லாதவர் ஆயிட்டாரா? வாசன் தான் வழிநடத்த போறாருன்றீங்க. ஏன் இப்போ ஓபிஎஸ் வந்து கூப்பிட்டு வரலையா, அல்லது இவங்க கூப்பிடவே இல்லையா? இப்போ கூப்பிடுவாங்களா காத்துட்டு இருக்காருங்க ஓபிஎஸ். கூப்பிடவே இல்லைன்னு தான் தெரியுது இதுல இருந்து. அதனால வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களும் கூப்பிடல அவசியம் இல்லைன்னு தான் நான் பண்ணேன். இவரு பண்ருட்டி ராமன் சொல்றாரு. எதனால அப்படி நடத்துறாங்க? இப்ப இந்த பக்கம் திமுக கூட்டணியும் அவங்க போக முடியாது, காலையில வந்து எடப்பாடி சேர்த்துக்க மாட்டாரு. காலையில வந்து செய்திதான் உண்மையா இருக்கும்னு தோணுது. என்னன்னா, கூட்டணியில் சேர்றதுக்கு அதிமுக அந்த ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு பாஜக நிபந்தனை. டிடிவிக்கும் அதானே சொல்றாங்க. டிடிவி அதை ஒரே அணியா தான் இருக்காங்க 2 பேரும். நிபந்தனை தாமரை சின்னத்துல தான் போட்டியிடணும்னு நிபந்தனை விதிக்குது. அதனால இவங்களுக்கு வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி காலையில வருது. நம்ப தகுந்த வட்டாரங்கள்னு சொல்லி வருது, தகவல் வழியா இருக்குன்னு. அப்புறம் தான் இவங்க அவசரமா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கூப்பிட்றாங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை மறுக்கிறாங்க. அவங்க அந்த செய்தி தவறு அப்படின்னு மறுக்கிறதுக்காக தான் ப்ரெஸ் மீட்டை வைக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்ல என்ன கேள்வி? நீங்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்லவே இல்லையா? இல்லைன்னு சொல்லலையே. இல்ல, தாமரை சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்ல காணும். ஆனா ரெட்டலை சின்னத்துல நாங்க போட்டி போடுவோம் தானே ஓபிஎஸ் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு. ரெட்டலை சின்னத்தில் எப்படி போட்டியிட முடியும்? வாங்கி கொடுத்துருவாங்க பிஜேபி அப்படின்னு நம்பினாரு. எப்படி வாங்கி கொடுப்பாங்க? அவர்கிட்ட இருக்க ரெட்டலை தான். இப்ப தேர்தல் கமிஷன் சொன்னா கேட்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்காங்கல்ல. இங்க வந்து உங்களை கூப்பிடவே இல்லையே, மேடைக்கே கூப்பிடலையே. அதாவது பாஜகவை நம்பி போறவங்களுக்கு என்ன நிலைமை? நட்டாத்துல விட்டுட்டு பிஜேபி இப்ப இவங்கள. அதுதான் உண்மை. அதை வெளியில சொல்ல முடியாம வீட்டுக்குள்ளே இருக்கோம் வீட்டுக்குள்ளே இருக்கான்றாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தா வீட்டை விட்டு வெளில வராம பண்ணிட்டாங்களா உங்களை? சரி, ஓபிஎஸ்க்காவது ஒரு பார்ட்டி கிடையாது, ஒரு சின்னம் கிடையாது, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எந்த அடையாளமும் கிடையாது, பரிதவிக்கிறாருன்னு வச்சுப்போம். டிடிவிக்கு ஏற்கனவே வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். டிடி வரல நேத்து பிரஸ் மீட்டுக்கு. ஆமா, அவர் வரல. ஒன்றும் சொல்லல. குக்கர் சின்னம் இருக்குது, அதிகபட்சம் 6% ஓட்டு வாங்கி இருக்குது. அவருக்கும் ஏன் ரெட்டலைய தாமரையை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க? அது பிஜேபிக்கு தான் தெரியும் ஏன்னு சொல்லி. கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடணும் முடிவு பண்ணிட்டாங்களோ? கட்சிக்குள்ள கொண்டு வரணும் முடிவு பண்ண. அவங்க கட்சியை அபகரிக்கிறது தானே, கபலீகரம் பண்ணணும் தானே. அதிமுகவை உடைச்சாச்சு, கட்சியை உடைச்ச அணியே தனியா இருக்க உள்ளவா ஒன்னா கேட்டுக்குள்ள வந்துரு அப்படின்றாங்க. கேட்டுக்குள்ள வரத்துக்கு இவங்களுக்கு தயார் இல்லை. உள்ள போனா அறுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா போக மாட்டோம்னு சொல்ல முடியல. எப்படியாவது பேசி ஒரு மாதிரி ஒத்து வைப்பாங்க. ஏன்னா வெளியில போனாலும் என்ன பண்றது? உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? தனியா நின்று என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ரெட்டலை சின்னம் இல்ல, தாமரை சின்னத்தை நின்று போயிட வேண்டியதானே. தேர்தலே நிக்காம கூட இருக்கலாம், புறக்கணிக்கிறோம்னு சொல்லலாம். புறக்கணிக்கிறது எங்க? கட்சியை உடைச்சிக்கலாம். அதாவது சொல்லுவாங்களே, அதுக்கு ஐயா இதை பர்னிச்சர்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு. பருத்தி மூட்டை குடோன்ல இருந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? தனிச்சு போட்டிட்டா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒண்ணு பிஜேபி கூட்டணியில் கூட்டணும், தனியா நின்று போட்டிட்டு என்ன பண்ண முடியும்? டிடிவி அந்த முடிவு எடுப்பார், தனியா நின்று போட்டிடுற முடிவு எடுப்பார். ஓபிஎஸ்லாம் அந்த மாதிரி போவாரான்னு தெரியல, தனியா நிக்கிற அளவுக்கு. எக்ஸ்போஸ் ஆயிட்டு என்ன பண்றது? போட்டு காட்டி கொடுத்துருவோம். அதை விட தனியா நிக்க வந்து பேசாம இருந்துருவோம் அப்படின்னு கூட இருக்கலாம். நாளைக்கு 2-3% ஓட்டு வந்ததுன்னு வச்சுங்க, இவ்வளவுதான் இவருக்கு அப்படின்னு எக்ஸ்போஸ் ஆயிட்டு வரல, அதோட பேசாம கூட இருக்கலாம். சரி, இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, இன்னும் வந்து எடப்பாடி கிட்ட நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் வந்து ஒரு பாராட்டி பேசியிருக்கிறார். உள்ள வர்றதுக்கு அவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு கண்டிஷன் சொல்றாரு, டிடிவியும் ஓபிஎஸும் இருக்கக்கூடாது, அதனால பாருங்க உள்ளே சேர்க்கல, ஸ்டேஜ்ல இடத்துல வந்துருங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் அதுன்னு சொல்றாங்கல்ல. இருக்கலாம். ஏன்னா இப்ப வந்து பிஜேபிக்கு வந்து ரொம்ப பேட்லி நீடட். என்னங்க இப்படி சொல்றீங்க? 400 தொகுதி ஜெயிக்க போறேன்றாங்க. 400 தொகுதி ஜெயிக்க போற சொல்லிட்டு தானே இருக்கலாம். இந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடு தானே இப்போ வந்து திமுகவை காலி பண்ணிட்டு விரக்தியில தானே பேசுறாரு. நேத்து திமுக இல்லாமல் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. கான்பிடண்டா பேசுற மாதிரி இருந்தது. கான்பிடன்ட் இல்ல, அப்பவுமே வந்து பயத்துல தான் துணிச்சல் மாதிரி காட்டிக்குவாங்க. திமுகவை காலி பண்ணிடுவேன், அழிச்சு விடுவேன், ஒழிச்சு விடுவேன், காணாம பண்ணிடுவேன்னு சொன்னவனுக்கெல்லாம் மலர் வளைய வச்ச கட்சி திமுக. அதானே வரலாறு. எத்தனை பேர் வந்தாங்க திமுக காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு? ராஜாஜில இருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்திரா காந்தி வந்து எம்ஜிஆரை பிரிச்சு இறக்கி விட்டாங்க திமுகவுக்கு எதிராக. எம்ஜிஆர் வெற்றி பெற்றார், ஆனா திமுக அழிக்க முடியல. இவங்களே வெற்றி பெறுவாங்களான்னு தெரியல, இவங்க திமுகவை காலி பண்ணிடுறாங்களா? இதெல்லாம் காமெடியா தான் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, எடப்பாடி போக வர மாட்டாரா? எடப்பாடி போகக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்காரு. ஆனா எங்களிடம் ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கிறது,
சின்னத்தை நாங்க முடக்கிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. இப்படி முடக்கினாலும் கூட அவர் வந்து சுத்தமா நம்ம காலி பண்ணிடுவாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டாரு. உஷாராயிட்டாரு. ஆமா, தலையாட்டினா வெட்டிடுவாங்க. ஆமா, காலி பண்ணுவாங்க, கட்சியை கபலீகரம் பண்ணிடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அது பாஜக கூட இருக்கிற வரைக்கும் சிறுபான்மை ஓட்டு நமக்கு கிடைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சிறுபான்மை ஓட்டுங்கிறது காரணமா, கட்சியை காலி பண்ணிடுவாங்கிறது காரணமா? ரெண்டும் தான். தேர்தலில் சிறுபான்மை ஓட்டு கிடையாது, கட்சியை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி வெளியில வராரு. ஆனாலும் எடப்பாடி கூட இருக்கிற சில அமைச்சர்கள் வந்து பிஜேபி கூட்டணியை விரும்புறாங்க. அப்படியா? டாஸ் வெடிச்சு கொண்டாடினாங்க, திருவிழா மாதிரி எடப்பாடி வந்து அந்த மாநாட்டில் அறிவிக்கிறாரு. பிஜேபி இருக்குல்ல, கேஸ் அதெல்லாம் இருக்குல்ல, பிரச்சனைகள் அதை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு வம்பு, நம்ம பாட்டு கூட்டணி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி விரும்புறாங்க. ஆனால் எடப்பாடி அதுக்கு தயாராக இல்லை. எது வந்தாலும் வரட்டும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் வந்து பிஜேபி முழுசா எதிர்க்கல. பார்த்தீங்களா, அவரு தனியா நின்று நான் முதல்ல பேசுனது என்னையா, தனியா நின்று நான் ஜெயிச்சு வரேன், அதுக்கப்புறம் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னதானே, அப்புறம் ஏன் திரும்ப பேச்சு மாத்திட்டே இருக்கேன்? அதுதான் இப்போ எடப்பாடி. இது பிஜேபி வேண்டான்றது கிடையாது. நாங்க தனியா நின்று ஜெயிச்சுக்கிறோம், உங்க கூட இருந்தா எனக்கு ஓட்டு கிடைக்கிற ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது, தனியா நின்று ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஆதரவு தரணும்னு சொல்லிட்டோம்ல, பேசிட்டு வந்தா நம்ம இருக்கிறோம், அதுக்கப்புறம் திரும்ப இப்போ எதுக்கு பேசி எனக்கு காலி பண்ண பார்க்குற அப்படின்றது தானே ஒழிய அதுதான் முக்கியமா. அதனால போய் கூட சேர வேண்டாம், சேர்ந்தோம்னா நம்ம கட்சி காலி ஆகிடும். திரும்ப பிஜேபி கூட சேர்ந்தோம்னா தனியாக நின்று ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் போஸ்ட் போல் அலையன்ஸ் வச்சுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி வேண்டாம், ப்ரீ போல் அலையன்ஸ் வேண்டாம் அப்படின்றத எடப்பாடி பேசி முடிவிட்டு அதேபடி அதிலே ஸ்டாண்டில் இருப்போம் அப்படின்ட்டு அவர் இருக்காரு. வாசன் போய் ஏதோ பேசி பார்த்தாரு, அவர் தான் பேசிட்டு இருக்கிறாரு, 6 மாசமா அவர் தான் பேசிட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான் பேசிட்டே இருக்காரு. ஆனால் எடப்பாடி வந்து நாங்கள் வலுவோட உங்கள்கிட்ட வரோன்றா, அப்புறம் எதுக்கு நீ ஒன்றும் இல்லாத கூட சேர்ந்து ஒன்றும் இல்லாத பண்ண பார்க்குறேன், என்ன நாங்கள் ஜெயிச்சுட்டு வர்றோம், வந்து ஆதரவு கொடுக்குறோம், அதோட இருக்க சொல்லுங்க போங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்காரு உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டு திரும்ப சேரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். என்ன இப்போ கண்ணு முன்னாடி பார்க்குறாருல ஓபிஎஸ் நிலைமை என்ன? பிஜேபிக்கு ஓபிஎஸ் விட ஒரு சிறந்த தொண்டன் இருக்க முடியுமா? அடிமைன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த விரும்பல, இருக்க முடியுமா மோடிக்கு? அவரே நீ கைட்டி விட்டாங்களே. ஏங்க, ஒரு அமித்ஷா வராரு, பார்க்கறதுக்கு நேரம் கேட்டாரு, நேரம் கொடுக்கல. அவர் வந்து விழாவில் வர்ற இடத்துல போய்ட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிட்டு வாங்கினார்ல ஓபிஎஸ், அங்கே போயாவது முகத்தை காட்டிடணும், தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு போனவர், இங்கே மோடி வந்து எல்லாரும் கூட்டணியில் கட்சியெல்லாம் ஏற்றுறாங்கன்னா கூப்பிட்டு இருந்தால் போகாமல் இருப்பாரா? கூப்பிடலை, அதனால தான் போகலை. கூப்பிடலையான்னு சொன்னால் கூட்டணி ஒன்றும் படியில. சீட்டு பிரச்சனையா அல்லது சின்னம் தான் பிரச்சனை? முதல்ல காலைல செய்தி வந்திருக்குதே, இவங்களும் இல்லைன்னு சொல்லிய பிஜேபி கூட்டணி போட்டிடுவோன்னு சொல்லலை, தாமரை சின்னத்தில் போட்டியிட மாட்டோம்னு சொல்லலை. ஏதாவது பேசி சரி பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே எதையும் வாய விட வேண்டாம், கரெக்டா முட்டு சந்தில கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க பாவம். ஒரு சரியான அரசியல் இதுல சொல்லணும்னா அரசியல் அனாதை ஆகி நிற்கிறாங்க பாவம். அப்படி சொல்லிட முடியாது, ஏதோ ஒரு வகையில காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடுவாங்க. ஆனா தாமரை சின்னத்தில் நின்று பிறகு உங்களுக்கு ஒரு பார்ட்டிங்கிற வகையில எதிர்காலமே கிடையாது இல்லையா? இந்த டிடிவி நிற்க மாட்டார், தாமரை சின்னத்துக்கு போக மாட்டார், அவரது குக்கர்ல தான் இருப்பார். அதுதான் பிரச்சனை. ஓபிஎஸ் கூட ஒத்துட்டு போயிடுவாரு, டிடிவி ஒத்துக்கணுமே, அப்போ டிடிவி என்ன ஆகிறது? இப்பெல்லாம் ஒன்றா இருக்குன்றது இருக்குல்ல. அதனால அது டிடிவி ஓபிஎஸ் கூட வச்சுக்கிட்டு பேரம் பேசுறாரோ? இருக்கலாம், 2 பேரும் ஒன்றா தானே பேசி ஒரே கத்தியை 2 பேரும் செயல்படுவோம்னு சொல்லி சொல்றாங்க. ஒரே கத்தியா இல்லை ரெட்டை குழல் துப்பாக்கியான்றதுலாம் போக போக தான் தெரியும். அதனால வந்துட்டு பாவம் பரிதாபமான நிலைமை தான் ஓபிஎஸ்க்கு. ஒன்றுத்துக்கு நேற்று உறுதியாக எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியலையே. அவங்க சொன்னது ஒரே ஒன்று, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தாமரை சின்னத்தில் போட்டியிட சொல்லி எங்களை அவங்க வந்து நிபந்தனை விதிக்கல அப்படின்றது மட்டும் தான் சொன்னாங்களே ஒழிய கூட்டணியில் இருக்கீங்களா, நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறோங்க, மீதி மிச்சம் தாங்கன்றாங்க, வந்தவங்களுக்கு தான் விருந்து போடணும் இருக்கிறோன்னு பிஜேபி சொல்லலையே, இல்லைன்னு சொல்லலையேன்றாங்க. நீ கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுற வரைக்கும் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், அவங்களா போய் சொல்கிற வரைக்கும் நம்ம கூட விட்டு வெளில வர மாட்டோம், கூட்டணியில் இருக்கிறதா தான் அர்த்தம். அவங்க விட்டு வெளில தள்ளினாங்கன்னா வெளில வருவோம் அப்படின்றாங்க. எட்டி உதைச்சாலும் விட மாட்டாங்க போல இருக்க. என்ன ஒரு விசுவாசம் தான், வேற போக்கு இல்லைங்கிறது தான் காரணமா இருக்குமா? வேற அப்புறம் அதுதான் வேற என்ன, அதுக்கு பேர் தான் விசுவாசம்னு சொல்லிக்க வேண்டியதுதான். சரி, இப்போ என்ன கேட்குறேன்னா, முக்குளத்தோர் அவங்களுடைய பொலிட்டிக்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நாங்கள் வீரம் நிறைந்தவர்கள், அது இதுதான் அவங்க சொல்றது. சாதி சங்க மாநாடு கூட்டம் எதுவாக இருந்தாலும் அப்படிதான் இருக்கும்.
இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை தங்களுக்கான பிரதிநிதியாக முக்குளத்தூர் ஏற்பாங்களா? முக்குளத்தூர் இவங்களை ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டாங்க எல்லாரும்னு யார் சொன்னா? டிடிவிக்கு 6% ஓட்டு வந்திருக்குல்ல. டிடிவி வந்து ஒரு கெத்தான ஆள் தானே, அதில் நீங்கள் குறைச்சி சொல்ல முடியாதுல்ல. ஓபிஎஸ் மாதிரியா? இல்லையே. டிடிவி வந்து அவர் பெருசாக அவருக்கு பின்னால் தொண்டர்கள் இருக்காங்களோ இல்லையோ, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நான் தான் அப்படின்னு கெத்தாக தான் நிற்கிறாரு. நாங்கள் குக்கர் சின்னம் தான் தனியாக நின்று சமாளிக்கிறார்ல. அதுதானே ஒரு தலைமைக்கு வேணும். 6% ஓட்டு வரைக்கும் வாங்கியிருக்கிறாரு. அவர் யாருக்கும் அடிமை ஆகலைங்க இது வரைக்கும். கூட்டணி வைக்கிறது நேற்றுக்கு அவரை தூக்கி உள்ள வச்சாங்க, ரெட்டை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுக்க வந்தாருன்னு சொல்லி அது வேற விஷயம். போய் கேசப்பட்டு ஊற்றி உள்ள வச்சாங்க, போனாங்க, எல்லாம் பண்ணது தான் பிஜேபி. அதெல்லாம் வந்தால் பார்த்தோம்னா கூட்டணியே வைக்க முடியாது. அரசியலில் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைன்றதுனால கூட்டணி வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஓபிஎஸ் அளவுக்கு அவங்களா வந்து என்னை வெளில போக சொல்கிற வரைக்கும் நான் அந்த கட்சி கூட்டணியில் தான் இருப்பேன்னு சொல்லிலாம் எந்த இடத்துலையும் டிடிவி சொல்ல பாருங்க. அது ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இல்லவும் இல்லை. அதனால வந்துட்டு டிடிவிக்கு ஓரளவுக்கு அதுதான், அதனால தான் அந்த 6% கிடைக்குது. சரி, இன்னொன்று கேட்குறேன். பிஜேபிக்கு பெருசாக ஓட்டு வங்கி இல்லை. இப்போ 18% சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் ஒரு கேல்குலேஷன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் இப்போ இவங்களெல்லாம் வந்து இப்படி தேர்தலில் யாருக்கு சீட்டு வேணும், யாருக்கு ஓட்டு வேணும்னா பிஜேபிக்கு தான். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க தான் பயந்து போய் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஏதோ 2-4 சீட்டாவது தூக்கிடணும் அப்படிங்கிறத இவ்வளோ வேலை செய்கிறாங்க. அதில் ஒரு 6% அல்லது 3% ஓட்டு கீழாத போகாமல் இருக்கணும்ன்றதான். சரி, ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு எதிர்காலம் கருதியாவது இவங்களெல்லாம் அரவணைச்சுன்னு அப்படி கூட தோணலையா? அவங்களுக்கு அதிகார போதை ஏறி இருக்குங்க. அதிகாரம் நம்ம கையில் இருக்கு, அதை வச்சு மிரட்டி கையை முறுக்கி இந்த பக்கம் வா அப்படின்னு கூப்பிட்டுலான்னு நம்புறாங்க. இல்லை, அண்ணாமலை எப்படி இருக்கலாம், மூத்த தலைவர்களும் இப்படி தான் இருக்கிறாங்களா? அப்புறம் அண்ணாமலை தட்டி கொடுக்குறாங்கன்னா அப்புறம் எப்படி இருப்பாங்க? அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் அண்ணாமலை இவ்வளவு தூரம் இங்கே பேசிட்டு இருக்காரு அப்படியா? இந்த 18% ஓட்டு வந்துடும். அதிமுக 17.25% ஓட்டு வாங்கும். பிஜேபி 18% ஓட்டு வாங்கணும்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லிட்டு இருக்காங்க. புள்ளி விவரம் 14 வச்சு சொல்றாங்க. 2014 தேர்தலை வச்சு சொல்றாங்க. 2014 கால்குலேஷன் வேற இல்ல. 2014 மோடி மீது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மோடி அலை இருந்தது. மோடி வந்து ஒரு ஸ்ட்ராங் மேனா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. குஜராத் மாடல் எப்படி வரார் பார்ப்போம். குஜராத் இது பெரிய பிம்பம், பொய் பிம்பத்தை கட்டமைச்சு தான் குஜராத் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அது உண்மையிலேயே வளர்ச்சி கிடையாது, வீக்கம், அது வேற விஷயம், அது தனியாக பேசணும். இவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் மேன் வராரு அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட பொதுவாக இருந்துச்சு. மட்டுமே பார்க்கலான்ட்டு கூட பாமகவும் இருந்துச்சு. வைகோ இருந்தாரு, விஜயகாந்த் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. எல்லாம் இருக்கும்போது ஒரு 17% வாக்கு வாங்கினாங்க, அவ்வளோதான் மேட்ரு. அதனால வந்துட்டு அங்கே கன்னியாகுமரி அவர் ஜெயிச்சார், இங்கே தருமபுரியில் பாமக அன்புமணி ஜெயிச்சார், அவ்வளோதான். அதை தவிர அதுக்கு பிறகு வந்த பிறகு தான் தெரிஞ்சுது இது ஒரு இடிய மீன், ஸ்ட்ராங் மேன் நினச்சி ஏமாந்துட்டோமேன்னு. தமிழ்நாட்டு மக்கள் பூரா மோடி மீது கோபம். 2019 தேர்தலுக்கு முன்பு நான் சொன்னேன், மோடி மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்க கோபத்தில் மோடியை மட்டும் இல்லை கூட சேர்ந்து அத்தனை பேர் காலி பண்ண போகிறாங்கன்னு. காலி பண்ணிட்டாங்கல்ல. அவங்க கூட போனால் யாருமே தேரலையே. அதிமுக படுத்துருச்சு, விஜயகாந்த் கட்சி காணாம போயிருச்சு, எல்லாம் போச்சு. ஒரே ஒரு இவர் மட்டும் தானே ஜெயிச்சாரு, ஓபிஎஸ் பையன் மட்டும்தான் ஜெயிச்சாரு. அதுலயுமே ஏதோ பிரச்சனைகள்லாம் வந்துச்சாங்க. ஏதோ வாக்குப்பட்டி அங்கே போச்சுனாங்க, டிக்கெட்ல வாக்கு இயந்திரம் கலந்துச்சுன்னாங்க, ஏதோ பிரச்சனைலாம் வந்துச்சு, கார்ல போச்சுன்னாங்க, ஏதோ இருக்கு. அது வந்து ஒரு வேலை சந்தேகத்துக்கான கொஸ்டின்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுங்க. அதை விட்டுரும், ஏதோ போயிட்டு போகுது. அது ஒன்று தானே ஜெயிச்சுது, வேற எங்கேயும் வெற்றி பெற முடியலையே. இந்த அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜக கூட நின்று அன்புமணி ஜெயிச்சார்ல, இப்போ எங்கே போச்சு? ஸ்ட்ராங் ஏரியா ஜெயிக்கல. 2019 ஜெயிக்க முடியல, அன்புமணி ஜெயிக்க முடியல, அதிமுக வாக்கு இருந்தும் ஜெயிக்க முடியலன்னா இந்த அது நான் சொன்னதுதான். மோடி மீது இருந்த கோபத்தில் அவரை மட்டும் இல்ல, அவரோடு சேர்ந்தவங்களும் காலி பண்ணிட்டாங்க. சனி பணம் தனியா போகாது. அந்த கோபம் இன்று வரைக்கும் அப்படியே இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதிகரிச்சிருக்கு மோடி மீதான கோபம். எதுவுமே செய்யலையே தமிழ்நாட்டுக்கு. இந்த 10 ஆண்டு ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு என்னது செஞ்சோன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அவங்கள. இதே ஒன்னே ஒண்ணு. இதை கலங்கரை விளக்கம் கட்டியிருக்கிறோம். அது மாதிரி எங்க கலங்கரை விளக்கம் கட்டினாங்க? ஆர்பர்ல கலங்கரை விளக்கம் கட்டியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மோடி வந்து திருநெல்வேலியில தூத்துக்குடியெல்லாம் பேசியிருக்கிறாரு. கலங்கரை விளக்கம் கட்டியிருக்கிறோம், திறந்து வச்சிருக்கிறோம். அது மாதிரி உடங்குடியில பாத்தீங்களா? அத இந்த கலங்கரை பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச இந்த காந்தி சிலை பக்கத்துல இருக்குதான் கலங்கரை விளக்கம். அப்புறம் குலசேகரப்பட்டினத்துல வந்து இந்த மாதிரி சேட்டலைட் இது அடிக்கல் நாட்டியிருக்காங்க. எம்சி கூட அடிக்கல் நாட்டினீங்க, 5 வருஷம் ஆச்சா? அடிக்கல் நாட்டுறலாம் ஒரு விஷயமா? போற போக்கில் கடைசியில் ஆகிற காலத்தில் சங்கரான்னு இப்போ வந்து அடிக்கல் நாட்டினா அது குலசேகரப்பட்டினத்தை அந்த ராக்கெட் ஏவுதளத்துக்கு வைக்கணுன்றது எத்தனை காலத்து கோரிக்கை தெரியுங்களா? 20 ஆண்டு கோரிக்கை அது. என்ன போகிற நேரத்தில் வந்து அடிக்கல் நாட்டிட்டா சரியா வச்சா? எய்ம்ஸு கூட அடிக்கல் நாட்டினாங்க. என்ன நடந்துச்சு இது வரைக்கும்? நான் ஸ்கூலில் படிக்கும் போதுல இருந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். குலசேகரப்பட்டினத்தில் வரப்போகுதுன்னு. நீங்கள் அடிக்கல் தான் நாட்டிருக்கீங்க. எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டி 5 வருஷம் ஆச்சு இல்லை?
எப்படி இருக்குது? அந்த கல் ஒரு கல் தான் அங்கே இருக்குது, இன்னும் காம்பவுண்ட் அளவு கட்டி முடிக்கலையே. அதுக்கு 2000 கோடிக்கு பணம் இல்லை மத்திய அரசுக்கிட்ட. உங்களுக்கு விமானம் வாங்கிறது 8500 கோடியில் விமானம் வாங்க முடியும் தனிப்பாக எக்ஸ்க்ளூசிவாக மோடி பயணம் செய்யறதுக்கு. ஆனால் ஒரு மருத்துவமனையும் பல லட்சம் பேர் பயனடையக்கூட, பல ஆயிரம் மக்கள் பயனடையக்கூடிய ஒரு மருத்துவமனை கட்டத்துக்கு 2000 கோடி ஒன்றிய அரசுக்கிட்ட பணம் இல்லை. வஞ்சிக்கிறது தானே. அதுதான் மக்கள் இன்னும் கோபத்தில் இருக்காங்கன்றான். நீங்க வந்தீங்கல்ல, நேற்று தூத்துக்குடி போனார, அவ்வளோ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அவரை வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இங்கே வந்து உட்காரணும், அவங்கள பார்க்க போகிறோமே, ஏதாவது ஒரு 500 கோடி 1000 கோடி கொடுத்துட்டு வருவோன்ற எண்ணம் கூட இல்லை. ஆனால் கூட்டம் வந்தது இல்லை, பல இடத்துல பயங்கரமான கூட்டம், அங்கே பயங்கரமான கூட்டம். கூட்டம் கூட்டுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. தானா சேர்ந்த கூட்டமே ஓட்டு போடல கலைஞருக்கு. வைகோக்கு வந்து எம்ஜிஆர் பீரியட்ல தாறுமாறா கூட்டம் கூடும். கலைஞர் பொதுக்கூட்டம், தேர்தல் பிரச்சாரம் எதுவாக இருந்தாலும் கூட்டம் வரீங்க, பேச்சு கேட்டுட்டு போறீங்க, ஓட்டு போட மாட்டேங்கிறீங்கன்னு அந்த அளவுக்கு கூட்டம் வரும். எம்ஜிஆரே பார்த்து வைக்கிற அளவுக்கு கூட்டம் வரும். ஆனால் ஓட்டு போட மாட்டான். அதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம். அப்பெல்லாம் இந்த மாதிரி காசு கொடுத்து வேலை வச்சு கொண்டாடுற பழக்கம்லாம் கிடையாது. இப்போ வந்து இவங்க ஆளை வச்சு கொண்டாந்து காசு கொடுத்து, கோட்டை கொடுத்து, பிரியாணி கொடுத்து, புடவை கொடுத்து, எல்லாம் கொடுத்து கொண்டாந்து கூட்டினா ஒரு பெரிய கூட்டம் கூடிச்சுன்னு சொல்லுமா. அடுத்தது அப்பெல்லாம் வந்து கீழே உட்காந்துருப்பாங்க. இப்போ சேர் போட்டு உட்காடுறான். சேர் போட்டு உட்காந்து 3 பேர் உட்காரத்துல 2 பேர் தான் உட்கார முடியும். அப்போ பார்க்குறது பெருசாக தெரியும். அது நடுவில் இருக்க நாக்காளி காலியாக தெரியாது. அதுதான் கூட்டம். அதெல்லாம் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க, பெருசாக கூட்டம் கூட்டிடுச்சுன்ற மாதிரி. மோடி வந்து எந்த இது நடக்காதுன்றீங்க? மோடி வந்ததுனாலதான் எந்த இம்பாக்டும் இருக்காது. ஒரு மாதிரி இவங்க பேசுவாங்க, அமித்ஷா வராரு, எல்லாரும் நடுங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. ஒரு இடத்துல சொன்னாங்க தெரியுங்களா. நான் கூட கேட்டேன், அமித்ஷா அவ்வளவு கொடூரமானாளா, எதுக்கு நடுங்கணும் அப்படின்ட்டு. அப்படியே புரண்டிட போகுது, எல்லாம் தலைகீழ மாறிட்ட போகுது. ஒன்றும் நடக்காது. இந்த அமித்ஷா மோடியோட பித்தலாட்டம், பொய், புரட்டெல்லாம் வடக்க எடுபடலாம், இங்க எடுபடவே படாது. மக்கள் தெளிவா இருக்காங்க, நல்ல அரசியல் விழிப்புணர்வோடு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். நீ சொல்றதெல்லாம் வந்து நீங்க திருக்குறள் பேசினாலும் சரி, ஔவையார் பாட்டு பாடினாலும் சரி, ஏமாத்துறான்றது புரியாது. நம்ம பாஷையில பேசி நம்மள ஏமாத்த வந்திருக்கியா நீ அப்படின்னு வந்து தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க. இங்க எடுபடவே படாது. திராவிட இயக்க கொள்கை தான் சித்தாந்த ரீதியில் எதிரிங்க. அரசியல் ரீதியா வந்தா கூட மக்கள் ஏத்துப்பாங்க. சித்தாந்த ரீதியில் எதிரி தமிழ்நாட்டு மண்ணுக்கு. அதனால இங்க ஒன்றும் பெருசா எடுபடாது. இவங்க வேணா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க 4 பேரை கூட்டுக்கிட்டு காசை கொடுத்து பதவி கொடுத்து, கட்சியில் எல்லா கட்சியிலும் விரக்தி அடைஞ்ச கொஞ்சம் பேர் இருக்கத்தானே செய்வான். அந்த விரக்தி அடைஞ்ச ஆட்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மாநில தலைவர், விளையாட்டு பிரிவு மாநில தலைவர், அந்த பிரிவு மாநில தலைவர், என்ன கைத்தறி மாநில தலைவர்னு ஒரு மாநில தலைவர் கொடுத்துட்டா அதை வச்சுக்கிட்டு அவங்க உள்ளூர்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு ஓட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு சாமியாரை மிரட்டி ஆபாசப்படுத்த வெளியிட்டுருன்னு பணம் கேட்டவத்த கைது பண்ணிட்டா பார்த்தீங்களா பிஜேபியில். இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம். இப்போ பாருங்க, கேடி, கேப் மாதிரி, முள்ள மாதிரி, முடிச்சவிக்கி, கொலகாரம், கற்பழிப்பு எல்லாரும் பிஜேபியில் வந்து சேர்ட்டான்ல. பிஜேபியில் வந்து சேர வந்தோம் மதுரை வாயில்ல போலீஸ் வந்து ஓடிவிட்டான், சேராம பயந்து ஓடி தலைமுறை ஆகிட்டான். இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள கூட சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக சேர்க்குறாங்கன்னா ஒன்றும் காரணம் இல்லாமல் சேர்க்கல. நாளைக்கு ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணணும்னா நீங்களும் நானும் போய் மத கலவரம் பண்ணுவோமா? ரவுடிகள் கேடி கேப் மாதிரிலாம் தான் பண்ணுவான், கலவரம் பண்ணுவான். அதுக்காக சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மத கலவரம் பண்ணாலும், ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணாலும் இங்கே வளர முடியாது. அதை உண்டு பண்ணுறதே கஷ்டம். மத கலவரத்தை உண்டு பண்ணவும் முடியாது. இங்கெல்லாம் ஒத்துமையாக இருக்காங்க. இங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தது எவ்வளோ. கோயம்புத்தூரில் ஒரு சிலிண்டர் வச்சது உடனே அதை வச்சு ஒரு கலவரம் பண்ணலான்னு பார்த்தாங்க. அந்த பாய்ங்களாம் அந்த கோயிலுக்கு போனாங்க, ஐயெல்லாம் வாங்க பாயின்ட்டு கட்டி பிடிச்சிட்டாங்க. அங்கே கலவரத்தை உண்டு பண்ண முடியல. இந்த மாதிரி எங்கே பண்ணாலும் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுன்றது தான் அவங்க பிஜேபிக்கு எண்ணம். ஏன்னா எங்கெல்லாம் கலவரம் நடந்தோ அங்கெல்லாம் வளர்ந்துருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டிலே பாருங்களேன், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் இருக்குன்னா அந்த மண்டக்காடு கலவரம், அங்கே கோயம்புத்தூர், அது வேற எங்கேயே பெருசாக வளர்ந்துருக்காம இருக்கான் கிடையாது. அந்த கலவரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வளரும். ஆனால் தமிழ்நாடு பூரா அங்கே ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது இங்கே நடக்கல. அதுக்காக தான் அந்த கேடி கேப் மாதிரிலாம் உள்ள கூட்டு சேர்த்து வச்சிருக்காங்க. அது இங்கே நடக்காது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதி வந்துட்டோம். ஓபிஎஸ் டிடிவி அவங்களுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது என்பது போக போக தெரியட்டும். பாவமா தான் இருக்கு நமக்கு. ஓபிஎஸ் நல்ல மனிதர், நம்பிக்கையானவர், விசுவாசமானவர். அவர் மோடிக்கு இவ்வளவு நாளும் விசுவாசமா இருந்ததுக்கு அவரை கடைசியில் நட்டாத்துல விட்டுடுவாங்களோன்னு நமக்கு ஒரு கவலையா தான் இருக்கு. என்ன சரி நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேரில் மற்றொரு விருந்தோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.